ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான சோயா பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் பிரியாணி போடக்குள்ள ரொம்பவே இந்த சோயா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் ஒரு 150 கிராம் சோயா பன்னு எடுத்திருந்தேன். இதுக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம வடிகட்டிட்டு தண்ணி போட்டு நல்லாவே ரிங்ஸ் பண்ணோன்னா நல்லா அந்த சுமலெல்லாம் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா இதுக்கு புழிஞ்சு எடுத்துட்டோம்னா இந்த தண்ணி எல்லாமே இதில் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி நம்ம புழிஞ்சு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எடுக்கக்குள்ள அந்த மசாலாலாம் நல்லாவே அந்த சோயாவில் போயிட்டு அப்சர்வ் ஆகும். பாருங்கள் நான் சோயா கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறதால ஒரு 5 முட்டை நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருந்தீங்கன்னா 2லேருந்து 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். நான் 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் இதில் போட்டிருக்கிறேன். ஏன்னா இது காஷ்மீரி மிளகாத்தூள்ன்றதால காரம் கம்மியாக இருக்குது. காரம் எப்படி இருக்கோ அப்படி போட்டுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நல்லாவே கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கையால் மிக்ஸ் பண்ணக்குள்ள தான் அந்த கோட்டிங் நல்லா அப்சர்வ் ஆகும். இதில் நம்ம கோர்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு சோயா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முட்டையும் சேர்த்துருக்கிறதால நான் அதிகமாகவே போட்டுக்கிறேன். நீங்கள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இதில் நீங்கள் கோர்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் மைதா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. நான் பிரியாணிக்கு எப்படி அரியுமோ அந்த மாதிரி நீட்டு வாக்கில் அரிஞ்சிருக்கிறேன். ஒரு 3/4 கிலோ இருக்கும் இந்த வெங்காயத்துக்கு. நல்லா நம்ம வறுத்து எடுக்கணும், கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா இதுக்கு வறுத்து எடுக்கக்குள்ள உங்களுக்கு அந்த சுவையே ரொம்பவே கூடி வரும் பிரியாணியில். இந்த மாதிரி வறுத்து எடுக்கிற வீடியோ என்னது வீடியோ கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ணியனுடைய வறுவல் எப்படி செய்யறதுன்னு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. பாருங்கள் நல்லாவே அண்ணியனுக்கு வறுத்து எடுத்தாச்சு. நான் மிக்ஸ் வெஜிடபிள் எடுத்திருந்தேன். ஒரு 100 கிராம் இருக்கும் கேரட், 100 கிராம் பீன்ஸு. இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி, ஒரு 50 கிராம் ஸ்வீட் கோன். ஸ்வீட் கோன் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. ஸ்வீட் கோன் போடக்குள்ளே வேக வச்சு போடுங்க. இதுக்கு நம்ம எண்ணெயில் கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லாவே டேஸ்ட் வரும். நம்ம வெங்காயம் வறுத்தோம் இல்லைங்களா, அதே எண்ணெயில் நம்ம மறுபடியும் வறுத்துக்கலாம். இது ஒரு 50% வேகிற வரைக்கும் இதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள இந்த பிரியாணியில் அந்த டேஸ்ட்டே ரொம்ப சுவை கூட்டியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் நம்ம இப்போ இது தனியாக வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற அதே எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த சோயாவுக்கு நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்து போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக இந்த சோயா இதில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது போட்டதுமே திருப்பி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுக்கு வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு வேக விடணும். இது மெதுவாக திருப்பி விடுங்க. இதில் இந்த முட்டை இதெல்லாம் இதுலேயே ஒட்டி இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ளிட்டாக இருந்தாலும் அந்த சாதத்தில் போகக்குள்ள நல்லாவே இருக்கும். ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம இந்த முட்டைக்கு வறுத்து போடக்குள்ள சோயாவில் அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. சோயாவை நம்ம வறுத்து எடுத்தால் அதே பேனுக்கு மறுபடியும் யூஸ் பண்ணலாம். பிரியாணி மசாலாவுக்கு இப்போ ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் ஒரு 100 மில்லி எண்ணெய் போட்டிருக்கிறேன். நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லி எடுத்திருந்தேன். இதில் பாதி போட்டு பாதி வைக்கலாம், மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். பிரியாணி மசாலா எடுத்திருந்தேன். ஒரு 6லேருந்து 7 பே லீஃப், 2 ஜவுந்திரி, ஒரு 7லேருந்து 8 லவங்க, 7லேருந்து 8 ஏலக்காய், ஒரு 6லேருந்து 7 சின்னதாக பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. நம்ம இந்த பெரிய ஏலக்காய் போட்டுக்கலாம். எல்லாமே இந்த ஜவுந்திரிக்கு போட்டுக்கலாம்.
இந்த கரம் மசாலா என்ன இருக்கோ இதில் பாதி நம்ம வந்து போட்டுட்டு பாதி வந்து நம்ம வைக்கலாம், மறுபடியும் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இது நம்ம வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தில் 3/4 பகுதி வந்து இதில் போட்டுக்கலாம், 1/4 பகுதி வந்து வைக்கலாம், மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து 3/4 கிலோ போட்டு நம்ம வதக்கின வெங்காயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சுருங்கி நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தேன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். வதக்கக்குள்ளே இது வந்து நீங்கள் சிம்மில் வச்சே வதக்குங்க. இப்போ நம்ம பவுடர் மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ப மாதிரி போட்டுங்க. 1 டீஸ்பூன் வரமல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் வந்து பிரியாணி மசாலா தூள் தாங்க, எந்த சேனல் கீழே கொடுக்குறேன் பார்த்துங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து சிம்மில் வச்சு இதுக்கு வந்து வதக்கலாம். அடுப்புக்கு நம்ம ஒரு 1/2 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆஃப் பண்ணி போடக்குள்ள தயிர் வந்து பிரிஞ்சு வராது. நான் ஒரு 100 மில் வந்து தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த தயிருக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம அடுப்புக்கு ஆன் பண்ணிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு தயிருக்கு வேக வைக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு, தயிர் நல்லாவே வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தக்காளிக்கு வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ தக்காளிக்கு சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன் ரஃபாக. இது கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், இது வேகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் இருக்கும், நான் இதுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வந்து போட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு வந்து மூடி வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும். இதுக்கு அதிகமாக வந்து தண்ணி போடாத, கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம், டேபிள் ஸ்பூன். பாருங்கள், தக்காளி நல்லாவே வந்து மேஷ் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து புதினா கொத்தமல்லிக்கு வந்து அதில் ஒரு கைப்பிடி வந்து நல்லா நிறையாவே வந்து கைப்பிடி பிடிச்சி போட்டுக்கலாம். இது வந்து சின்ன சின்னதாக வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து சீக்கிரமாக வதங்கி வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வதக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுது. நம்ம சிக்கன் மீட்டெல்லாம் ஆக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் நேச்சுரலாகவே ஃபேட் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி வெஜிடபிளு சோயா போட்டு ஆக்கக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த சோயா வறுத்ததுக்கு இதில் வந்து போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போடாதையே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து நம்ம வதக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ரைஸுக்கு ரெடி பண்ணலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நான் வந்து நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் போட்டுக்கிட்டேன். நெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மீதி இந்த கரம் மசாலாவும் இதில் போட்டுக்கலாம், பொரியட்டும். 1 டீஸ்பூன் ஜீரகம், இதுவும் பொரியட்டும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃபும் கொஞ்சமாக வந்து புதினா இலையும் போட்டுக்கலாம். இது வந்து பொடியாகவே நறுக்கி போடுங்க. நான் வந்து தண்ணியினுடைய உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும் எடுத்திருந்தேன். இது வந்து எனக்கு 2 கப்பு வந்து பெரிய கப்பால் இருந்துச்சு. இந்த 2 கப்புக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு அப்படின்னக்குள்ளே எனக்கு வந்து 3 கப்பு வந்து தண்ணி வந்து நான் இதில் வந்து போட்டுட்ருக்கேன். தண்ணி வந்து மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் 3 கப்பாக போடக்குள்ள கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 கிளாஸ் இருக்கும், நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அரிசியும் வந்து நல்லா வந்து ஊற வச்சுருப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லாவே வந்து கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வந்து கழுவி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் இதுக்கு தண்ணியில் ரூம் டெம்பரேச்சர் ஓட்டரில் ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாமல் நல்லாவே வந்து வடிகட்டிக்கிட்டேன். தண்ணி நல்லாவே வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் அரிசி சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த அரிசியில் இருக்கிற தண்ணி வந்து அதில் போடாமல் பார்த்துங்க.
இதுக்கு மூடி வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். பாருங்கள், அரிசி வந்து நல்லா வந்து பாதி வந்து வெந்து வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த கலவைக்கு இதில் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணது டைரெக்டாக தண்ணி இதில் போடலை என்னக்குள்ளே இந்த மசாலா வந்து அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து பிரியாணி செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதில் வந்து நான் லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம சமைக்கக்குள்ளே நல்லா கமன்னு உங்களுக்கு அந்த வாசனையும் கிடைக்கும். இது கூட வந்து நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த நெய்க்கும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி வந்து ஓரமாக வந்து போட்டுக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வெங்காயத்துக்கும் வந்து வறுத்தது போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடக்குள்ள நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் கொஞ்சமாக வந்து புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து தூவிக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக வந்து கரம் மசாலா பவுட்ரு போடக்குள்ள ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும். நான் 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். நான் வந்து ஃபுட் கலரிங் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து நம்ம விட்டு போடக்குள்ள பார்க்கறதுக்கே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ஃபுட் கலரிங் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூ கூட போட முடியும். அது கூட இல்லைன்னா கலரிங் இல்லாமல் கூட நீங்கள் வந்து சாப்பிட முடியும். நல்லாவே இருக்கும். நான் வீடியோக்காக இது கொஞ்சம் கலர் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லாவே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக வந்து மிக்ஸ் பண்ணணுன்ட்டுல நான் வந்து ஃபாயில் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி 2 லேயராக வந்து செஞ்சு இதுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபாயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழை இலை கூட வந்து போட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல்லுக்கு நல்லா வந்து சூடு பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம தம்மு கூடலாம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள் எல்லாம் நம்ம சரியாக வந்து வேக வைக்காமல் போட்டோம் இல்லைங்களா, இந்த தம்முக்கு விடக்குள்ள அது நல்லாவே வந்து அதில் வெந்து வந்துடும். பாருங்கள், ரைஸ் வந்து எதுவுமே குழையில நல்லாவே வந்திருக்கு. இது வந்து 8 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த ரைஸு. இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து அப்டேட் ஆகும். என்ஜாய் ஃபுட்.